உச்ச நீதிமன்றமும் உயர்ந்ததல்ல, பாராளுமன்றமும் உயர்ந்ததல்ல, குடியரசு தலைவரும் உயர்ந்ததல்ல, யாவற்றிற்கும் மேலாக அரசியல் சாசன சட்டமே உயர்ந்தது அப்படிங்கிற தெளிவான பதில உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்குது. எந்த விஷயத்துல சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற விளக்கத்தை இந்த வீடியோல மிக சுருக்கமா பார்த்துருவோம். கொர்க்கை மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாடுடைய சட்டமன்றம் 2021 திமுக ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சிக்கு வரும்போது பல தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருப்பாங்க பல்வேறு தரப்பு மக்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு, மாணவர்களுக்கு, விவசாயிகளுக்கு, வியாபாரம் செய்பவர்களுக்கு அப்படின்னு பல்வேறு வகையான சட்டங்களை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் இயற்றி என்ன செய்யறாங்க, ஆளுநருக்கு அனுப்பி வைக்கணும். ஆளுநர் கையெழுத்து போட்டால் தான் அது சட்டமா, கவர்மெண்ட் ஆர்டரா, ஜிஓவா அது வெளியே வரும். கிட்டத்தட்ட 22 பில்லை பாஸ் பண்றாங்க. 22 மசோதாக்களும் பல மாதங்கள் அப்படியே நிலுவையில் இருந்துச்சு. 10 மசோதாக்கள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அதற்கு கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு அரசு நடத்துது. வேறு வழி இல்லாம 2023 நவம்பர் மாதம் என்ன செய்யறாங்க, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை தொடுக்கிறாங்க. இந்த 10 மசோதாக்களுமே பல்கலைக்கழகத்தில் சான்சலராக முதலமைச்சர் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற அத்தனையுமே கல்வி சார்ந்த விஷயம். அதில் 10வது மசோதாவா தமிழ்நாட்டில் சித்த மருத்துவத்திற்காக ஒரு பல்கலைக்கழகத்தையே அமைக்கணும், நம்மளுடைய அந்த பாரம்பரிய சித்தா மெடிசனை மீட்டி எடுக்கணும், அதற்கு மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி தேவைப்படுது, அதில் பல ஆய்வுகளை நடத்தலாம், சித்த மருத்துவத்தை ஊக்குவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் இயற்றி அதையும் அனுப்பி வச்சாங்க. இப்படிப்பட்ட 10 மசோதாக்களை தான் எந்த ஒரு பதிலும் தராம ஆளுநர் இழுத்துட்டு போறாரு. செப்டம்பர் 2023 போட்ட அந்த கேஸ் 2025 ஏப்ரல் 8ஆம் தேதி சிறப்பான ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுத்துச்சு. தமிழ்நாடு அரசு இயற்றிய மசோதாக்கள் அத்தனையும் அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படைக்கு உட்பட்ட ஒரு விஷயம். அதனால இத கால வரையறை இல்லாம, எந்த ஒரு லிமிட்டும் இல்லாம நிறுத்தி வச்சது சட்ட விரோதமானது அப்படிங்கிற ஆளுநருக்கு எதிராக ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்துச்சு. இப்படிப்பட்ட இந்த தீர்ப்பை ஒட்டி குடியரசு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கர் என்ன செய்யறாரு, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்தே விமர்சனம் செய்யறாரு. அதன் தொடர்ச்சியா மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 14 கேள்விகளை உச்ச நீதிமன்றத்தை நோக்கி கேட்கிறாங்க. இதற்கெல்லாம் சேர்த்து தான் மே 19ஆம் தேதி தெளிவான ஒரு விளக்கத்தை உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. பாராளுமன்றமும் உயர்ந்ததல்ல, நீதிமன்றங்களும் உயர்ந்ததல்ல, நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி குடியரசுத் தலைவர்களும் ஆளுநர்களும் உயர்வானவர்கள் அல்ல, யாவற்றிற்கும் மேலாக அரசியல் சாசன சட்டம் மட்டுமே உயர்வானதாகும் அப்படிங்கிற தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. இப்போ உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் தான் எந்த ஒரு தீர்ப்பையும் கொடுக்க முடியும், கொடுக்க வேண்டும். அதே மாதிரி பாராளுமன்றங்களாக இருந்தாலும் சரி, சட்டமன்றங்களாக இருந்தாலும் சரி, அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் எதெல்லாம் அனுமதிச்சுக்கிதோ அந்த அடிப்படையில் மட்டும்தான் சட்டத்தை இயற்ற முடியும். என்ன ஒரு வளர்ச்சி திட்டமாக இருந்தாலும் சரி, அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் இருக்கணும். அது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மதத்தினருக்கோ எந்த ஒரு குழுவினருக்கோ எதிராக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்திய இறையாண்மையை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கக்கூடாது. தேசிய ஒற்றுமையோ தேசிய ஒருமைப்பாட்டையோ, டைவர்சிட்டி, செக்குலரிசம், மத சார்பின்மை இப்படிங்கிற இந்தியாவினுடைய அடிப்படை தத்துவத்திற்கு எதிரான சட்டங்களா ஒரு காலமும் இருக்க முடியாது. அப்படி சட்டத்தை இயற்றுறாங்க அப்படின்னா ஏகப்பட்ட சட்டத்தை பாராளுமன்றத்திலேயே இயற்றி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக இருந்தா அதை எதிர்த்து, அது பாராளுமன்றமா இருந்தாலும் சரி, அது சட்டமன்றமா இருந்தாலும் சரி, அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் போராடக்கூடிய, சட்ட போராட்டத்தை நடத்தக்கூடிய உரிமையை அரசியல் சாசன சட்டமே வழங்கி இருக்குது. ஏன்னா பாராளுமன்றமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அது யாராவனாலும் இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், யார் ஆண்டாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் மாநில அரசும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படிங்கிறதையும் மாற்று கருத்து இல்லை. அப்போ அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் பாராளுமன்றத்துக்கு என்ன உரிமை இருக்குதோ அதே சரிசமமான உரிமை சட்டமன்றத்துக்கும் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அரசியல்
வல்லுநர்கள் வந்து நமக்கு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. இப்படி இறுதியாக அந்த உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்துல வேற வழியே இல்லை, அதை ரிஜெக்ட் பண்றதுக்கு சட்டத்திலேயே வந்து இடம் இல்லை, இதற்கு வேற வழியே இல்லை, அதனால இந்த 10 மசோதாக்களையும் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு சலுகையாக இருக்கக்கூடிய 142 வந்து பயன்படுத்தி இந்த 10 மசோதாக்களையும் ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமே வந்து சட்டமாக வந்து நாங்கள் வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வந்து தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் வந்து பெற்றிருக்கிறார். இதை ஒட்டுமொத்த தேசமும் வந்து பாராட்டுது. இது வெறும் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு மட்டுமல்ல, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த சட்டமன்றத்திற்கும் மாநில சுய ஆட்சிக்கும் கிடைத்த ஒரு வெற்றியா வந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மாநிலத்திலும் இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கு வந்து சரியான ஒரு சம்மட்டி அடியாம் வந்து பார்க்கப்படுது. வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி. கொர்க்கை மீடியா.